அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வீடியோவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பசியால் தன் வயிற்றில் கல் கட்டிக் கொண்டிருந்தார்கள். அந்த நிலையை பற்றி பார்ப்போம். அதற்கு முன்பு இந்த வீடியோவை இப்லீஸ் பார்க்க விடாமல் தடுப்பான். எனவே அவனை எதிர்த்து லைக் செய்துவிட்டு அல்லாஹு அக்பர் என்று கமெண்ட் செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும் அன்னையார் ஆயிஷா ரலி அவர்கள் கூறினார்கள். நபி அவர்களின் வீட்டில் 2-3 மாதங்கள் கூட அடுப்பு எரியாமல் இருந்த நாட்கள் உண்டு. அந்த நாட்களில் நாம் தண்ணீரும் பேரீச்சம் பழமும் தான் உணவாக எடுத்துக்கொண்டோம். ஒரு நாள் நபி அவர்கள் பசியில் வயிற்றில் கல் கட்டி கொண்டிருந்ததை சஹாபாக்கள் பார்த்தார்கள். அவர்கள் உணவுக்காக கவலைப்படவில்லை. இறைவனின் தீர்மானத்தில் முழு நம்பிக்கை வைத்திருந்தார்கள். ஒரு இரவில் நபி அவர்களின் வீட்டிற்கு உணவு இல்லாமல் இருந்தபோது அவர் கூறினார்கள், இன்று என் வீட்டில் உணவு இல்லை என்றால் நான் நோன்பு வைத்துக் கொள்கிறேன். இது அவர்களின் சபரும் பொறுமை, தவக்கலும், இறைவன் மீது நம்பிக்கை எவ்வளவு உயர்ந்தது என்பதற்கான சிறந்த எடுத்துக்காட்டு. அன்னையார் பாத்திமா ரலி அவர்கள் வீட்டுப் பணியில் சோர்வடைந்து உதவி கேட்டபோது கூட நபி அவர்கள் உலக இன்பத்தை விட ஆகிரத்தை தேர்ந்தெடுக்க கற்றுக் கொடுத்தார்கள். அவர்கள் சொன்னது, துயில் கொள்வதற்கு முன் தஸ்பீ, தஹ்மீத், தக்பீர் சொல்லுங்கள். அது உங்களுக்கு உதவியாக இருக்கும். இந்த சம்பவங்கள் மூலம் நமக்கு கிடைக்கும் பாடம், செல்வம் இல்லாமை ஏழ்மை அல்ல. இறை நம்பிக்கை இழப்பதே உண்மையான ஏழ்மை. குடும்பத்தில் பொறுமையும் நம்பிக்கையும் இருந்தால் பசியும் கூட இபாதத்தாக மாறும். எளிமையான வாழ்க்கைதான் உள்ளத்துக்கு அமைதி தரும்.